இந்த சரிங்க மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர் சான். வாங்க வாங்க. கிளாஸை கொஞ்சம் பார்த்துக்கோ. சரிங்க மாஸ்டர். வணக்கம். வணக்கம். இது பெண்களுக்கானது, எனக்கு விருப்பம் இல்லை. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இது வின்சென்ட் ஃபிஸ்டைல். இதை நம்ம மாஸ்டரே உருவாக்குனாரு. ஃப்ளெக்சிபிலிட்டிக்கான சீக்ரெட் பவர் இதில் இருக்கு. உங்களுடைய சீடர்களை பார்க்கும்போது எனக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ரொம்ப நன்றி. நீங்க ஹாங்காங்க்கும் ஃபோர்ஷியானுக்கும் டிராவல் பண்றதா கேள்விப்பட்டேன். தொழில நல்லா போகுதுல? சரி இருங்க, நான் போய் வாடகை பணத்தை எடுத்துட்டு வரேன். மாஸ்டர், அதுக்கு என்ன இப்போ அவசரம்? வாடகை தானே, அப்புறம் வாங்கிக்கலாம். இவ்வளவு பெரிய இடத்த நீங்க ரொம்ப கம்மியான வாடகைக்கு விட்டுருக்கீங்க. இதுவும் ஒரு வகையான நான் உங்களுக்கு செலுத்துற நன்றி கடன் தான். அமன். என்னப்பா சொல்லுங்க. மாஸ்டர், இவன் என்னுடைய சின்ன பையன் இப்மேன். இவன் என்னுடைய சொந்த பையன் டேன்ஷி. சொல்லுங்கப்பா. இவனை ஒரு வருஷமா நான் தத்தெடுத்து வளர்த்துட்டு வரேன். இவன் பேர் டீன்ஷி. நான் இங்க வந்ததே உங்ககிட்ட அவனை பயிற்சி எடுக்க வைக்கணுங்கிறதுக்காக தான். அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணுமா? ஆமா, அவங்க 2 பேருக்கும் கும்ஃபு மேல நல்ல ஆர்வம் இருக்கு. சிஷ்யனா எங்களை ஏத்துக்கிட்டு இதை குடிங்க மாஸ்டர். டீ குடிங்க மாஸ்டர். இந்தா. நீங்க இங்க ஒரு மாணவனா இருக்கணும்னா நேர்மையா நண்பகத்தன்மையோடவும் நல்ல விவேகத்தோடவும் நடுநிலை பகுத்தறிவோடவும் எல்லா விதிகளையும் கடைபிடிக்கணும். கண்டிப்பா பின்பற்றுறோம் மாஸ்டர். இங்க பாருங்க, கும்ஃபு உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குல்ல, இதை விட ஒரு சிறந்த பயிற்சி கூட உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. நான் கொஞ்சம் வேலையா ஹாங்காங் வரைக்கும் போயிட்டு வரேன். அப்பா, உங்க உடம்பு கொஞ்சம் பாத்துக்கோங்கப்பா. டேன்ஷி, உன் தம்பியை பத்திரமா பாத்துக்க. கண்டிப்பா, அவனை நான் பாத்துக்கிறேன்ப்பா. அப்பா. மாஸ்டர், இந்தாங்க மருந்து எடுத்துக்கோங்க. அதாங்க வச்சிரு. இங்க பாருங்க, உங்க கைகளோட செயல்பாடுகள் எல்லாம் உங்க மனசோட எண்ணப்படி இருக்கணும். உங்க எண்ணங்கள் சரியா இருந்தா நீங்க சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மாஸ்டர், மருந்து ஆறிக்கிட்டு இருக்கு. நீ நல்லாவே திறமையை வளர்த்துக்கிட்ட. எல்லாரும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட நல்ல எண்ணங்கள் தான் நம்ம செயல்பாட்டுக்கு காரணம். தற்காக்கும் போது உறுதியையும் தாக்கும் போது பலத்தையும் கொடுக்கும். விங்சங்கோட நுணுக்கம் உங்க கைகள்ல மட்டும் இல்ல, உங்க நிழல்லையும் இருக்கணும். வெறும் கண்ணால பாக்குறதோட இல்லாம உள்ளுக்குள்ளேயும் நீங்க உணரணும். சொன்னது புரிஞ்சுதா? புரியுது மாஸ்டர்.
டியாஞ்சி டியாஞ்சி என்னாச்சு? ஏதாவது கெட்ட கனவா? கனவா? என்னென்னவோ உளறிக்கிட்டு இருக்க. உனக்கு பசிக்குதா? எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிடலாம். ஆ ஆ ஆ. இங்க சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஒளிஞ்சுக்கோ. என்ன பண்றீங்க? சாப்பிடுறதுக்கு தான் 2 பேரும் திருட்டுத்தனமா இங்க வந்திருக்கீங்களா? மாஸ்டர் மட்டும் உங்களை பாத்திருந்தா உங்க 2 பேரையும் தொலைச்சு போட்டுருவாரு. இல்ல இல்ல, இவனை நான் தான் கூட்டிட்டு வந்தேன். இல்ல இல்ல, நான் தான் இவனை கூட்டிட்டு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நான் தான் கூட்டிட்டு இல்ல, வந்தேன். 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு நீ காஃபி கொடுத்தல்ல, அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இந்தா உனக்கு. இந்த சாப்பாடு 2 தான் இருக்கா? 3 இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்தா. மாஸ்டர், இத குடிங்க. இது இப்ப தயார் பண்ணது. நீங்க குடிக்க மறந்துடுறீங்க. அடிக்கடி சூடு பண்ணா மருந்து வேலை செய்யாது. நீ ரொம்ப அர்ப்பணிப்புள்ளவன். இந்த பயிற்சி கொடுத்த கவனிக்கிற பொறுப்பை நீ எடுத்துக்கிட்டன்னா உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த பையன் இருக்கான்ல, மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கே பிறந்தவன் மாதிரி பொருத்தமா இருக்கான். எனக்கு அப்புறம் நீ தான் அவனுக்கு சிறப்பா பயிற்சி கொடுக்கணும். ம் ம். இந்த போய் அவங்களுக்கு பயிற்சி கொடு. வீர வணக்கம். எங்களை ஆசீர்வதிப்பாராக. வீர வணக்கம். மாஸ்டருக்கு வீர வணக்கம். 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 வீர வணக்கம். நமது அன்பிற்குரிய மாஸ்டரின் ஆன்மா சாந்தி அடையட்டும். அவரது ஆன்மாவிற்கு மோட்சம் கிடைக்கட்டும். கீழே இறக்குங்க. பார்த்து பார்த்து பொறுமையா. மாஸ்டருக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாத்த போறேன். என்னோட உயிர் இருக்கிற வர விங்சங் ஸ்டைல இந்த உலகம் முழுக்க கொண்டு போய் அதை எல்லாருடைய பாரம்பரியமா நான் மாத்துவேன். நேரா இடது கை கீழே, வலது கை மேல. இடது வலது, இடது வலது. தாக்குங்க, எடுங்க. தாக்குங்க, எடுங்க. ஒரு கை மேல, ஒரு கை கீழே. தாக்குங்க, எடுங்க. தாக்குங்க, எடுங்க. வலது கை, இடது கை. இடது கை மேல, வலது கை கீழே. இடது வலது. தாக்குங்க, எடுங்க. சரி, இன்னைக்கான பயிற்சி முடிஞ்சது. பார்த்து எல்லாரும் வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போய் நல்லா ஓய்வெடுங்க. கிளாஸ் தான் முடிஞ்சிருச்சுல, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? போது நிறுத்து. இன்னைக்கு நீ சிறப்பா செஞ்ச. நன்றி மாஸ்டர். ஏய், நிறுத்து. போது, நிறுத்து. போது, வா, சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி, நானும் கூட வரேன். போலாம். போது, வா போலாம். வர. சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. செம்மையா இருக்கு. அருமையா இருக்குல்ல? நல்லா பண்றாங்க. நல்லா இருக்கு. பிரமாதமா இருக்கு. சரி சரி, நீ இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ கவலைப்படாத. அப்படி நான் வாங்கி தரேன். ஏய், வா இந்த பக்கம். இங்கே நின்று பார்த்துட்டு இரு, நான் வந்துடுறேன். தெரியுதா? 5 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்து தரேன்.
என்ன சாப்பிடுறியா? ரொம்ப நல்லா இருக்கும். இங்க வந்து தோல்பாவை ஏற்பாடு பண்ணது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. நமக்கு நல்ல வியாபாரம் ஆகுது. நல்ல வியாபாரம் ஆகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க வச்சிருக்கோம். கலக்கிட்டீங்க போங்க. ஏய் இங்க பாரு, நான் உனக்காக தான் இதை எடுத்து வச்சிருக்கேன். வயிறே ஃபுல் ஆயிடுச்சு போதும். ஏற்கனவே 6 பவுல் குடிச்சிருக்கேன். அப்புறம் எதுக்கு நீ இதையும் சாப்பிடுற? சாப்பிட்டு கொஞ்சம் நடந்து போ, அப்பதான் ஜீரணமாகும். இங்க பாருங்க, வியாபாரம்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. நான் போய் சுத்தி பார்த்துட்டு வரேன். சரி போ. நானும் கூட போயிட்டு வரேன். கடையை கொஞ்சம் பாத்துக்க. அப்படியே இவளையும் தான். கவலைப்படாம போ, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, புரியுதா? சரி சரி. சரி, ஏய் சரி. நீ வா நம்ம போயிட்டு நீ வரலாம். வா. சீக்கிரம் வா. ஏய் இருங்க இருங்க, நானும் வரேன். இரு, நீ எங்க போயிட்டு இருக்க? நீ போயிட்டனா இதெல்லாம் யார் செய்வாங்க? அவங்க போயிட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் நாம எங்க வேணாலும் போலாம். என்ன? நான் எங்கேயும் வரல, போ. டேய், அங்க பாரு, இங்க பாரு. ஃபாரினர்ஸ் கூட சைனீஸ் செஸ் விளையாடுறாங்க. இதே மாதிரி இவனுக்கு கேமையும் நாம விளையாடணும். அவங்களால நம்ம கலாச்சாரத்தை கத்துக்க முடியும்னா நம்மளாலயும் அவங்க கலாச்சாரத்தை கத்துக்க முடியும். டேய் அங்க பாரு, மேஜிக் ஷோ நடக்குது. அங்க போலாம் வாங்க. நாங்க போய் பார்த்துட்டு சரி, நானும் வரோம். பார்த்துட்டு வரேன். இது ரொம்ப குறைஞ்ச விலை தான். இங்க வந்து உட்காரு. தெரியுதா? இது ஒரு அற்புதமான மிஷின். இந்த நூற்றாண்டோட அற்புதமான கண்டுபிடிப்பு. இது கிராமபோன்னு சொல்லுவாங்க. இது மூலமா உங்களோட அழகான குரலை கேட்கலாம். அருமையா இருக்கு. இதுல வர பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்ல முடியுமா? இது ஒரு நாட்டுப்புற பாட்டு. தன்னோட காதலை ஏற்க மறுத்த பெண்ணுக்காக ராஜா ஹென்ரிவில் எழுதின பாட்டு இது. உண்மையாவா? அந்த பொண்ணுக்கு தைரியம் ஜாஸ்தி போல. கேட்கவே நல்லா இருக்கு. அட கடவுளே, என்ன காரியம் பண்ணிட்ட நீ? ரெக்கார்டெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இப்ப நான் இதை எப்படி விக்கிறது? இதை நான் வேணும்னே ஒண்ணும் பண்ணல. இங்க பாருங்க, இதுக்கான காசை நான் கொடுத்துறேன். இதோட விலை ரொம்ப அதிகம். அவ்வளவு பணம் எல்லாம் உங்ககிட்ட இருக்காது. இங்க பாருங்க, நான் அதை வாங்கிக்கிறேன். ரெக்கார்டு அழிஞ்சு போச்சு. இனிமே நல்லா பாடாதே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வாங்கிக்கிறேன். இந்தாங்க. ம் ம் ம். உங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களோட பணத்தை நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி. அக்கா இங்க பாருங்க. எதுக்கு இதை வாங்கின? நம்ம வீட்ல கிராமபோனே இல்லையே. இதை எந்த காரணம் கொண்டு வாங்கல, சும்மா வாங்கணுமேனு வாங்கினேன். ஐயோ, என் தலை போயிடுச்சு. ஷூ. ஏய், என்ன முன்னாடி ஆள் இருக்கிறது தெரியலையா? காசு குடுறி. என்கிட்ட காசு இல்ல. சும்மா கதை விடாத. இங்க பாரு, என்ன அடிச்சதுக்காக ஒழுங்கு மரியாதையா 50 வெள்ளி காசை எனக்கு கொடு. அவ்வளவு பணம்லாம் என்கிட்ட இல்ல. காசு இல்லையா? காசுல தான் என்னடி பண்ற? அக்கா நில்லுங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கை வச்சிருப்ப. ஏய் நில்லு, நீ எங்க போற? பார்த்து எழுந்துருங்க. நடந்ததெல்லாம் பார்த்துதான் இருந்தேன். அது கீழே தான் விழுந்துச்சு, ஊமல விழல. சும்மா போய் சொல்லிட்டு இருக்காத. தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காத. அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன். சொல்லிட்டேன். உனக்கு இப்படி சொன்னால புரியாத. உயிர் மேல ஆசை இருக்கா இல்லையா? அப்படி இருந்தா இங்கிருந்து ஓடிரு. போடு.
வாங்க போலாம். ஏய் இது புடி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. போய் தொலைடா. ரொம்ப நன்றி. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. உங்களோட தைரியத்தை பார்த்து நான் ரொம்ப வியக்கிறேன். இவ்ளோ உதவி பண்ணிருக்கீங்க. உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு இப்ப அவசியம் இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க. அவன் பேரு ஹிப்மேன், என் பேரு ஜீசான். என் பேர் யோசாய். வணக்கம். Hello. நாங்க வின்சான் பயிற்சி பள்ளியில இருந்து வரோம். நாங்களாம் அங்க பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். இங்க பாருங்கக்கா, இதுல உங்க ரெக்கார்ட மறந்துட போறீங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க கிளம்புறோம். வா போலாம். இங்க நீங்க யாரை பார்க்கணும்? நான் ஹிட்மேனை பார்க்கணும். ஹிட்மேனா? அவரு வெளியில போயிருக்காரு. ஏதாவது முக்கியமான விஷயம்னா என்கிட்ட சொல்லுங்க. பெருசா எதுவும் இல்ல. இந்த லெட்டரை அவர்கிட்ட நானே நேர்ல பார்த்து கொடுக்கணும்ன்றதுக்காக வந்தேன். அப்படியா? பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்க. ஆனா என்ன இங்க பெரிய பெரிய கொசுலாம் இருக்கும். பெரிய கொசுவா? ஐயோ, ஒரு நிமிஷம் இருங்க. கூப்பிட்டீங்களா? அவரு வந்தாருன்னா மறக்காம இந்த லெட்டரை அவர்கிட்ட கொடுத்துடுறியா? சரி, ஓகே. தேங்க்யூ. வந்துட்டீங்களா அங்கிள்? ஆமாமா, வந்துட்டேன். கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். உங்க பையன் உள்ளதா இருக்காரு. ஆ, அப்பா அப்பா வெயிட்டா இருக்கு. என்னது இது இவ்வளவு பெருசா இருக்கு? இதுவா? இது அக்காவோட புது பொம்மை. ஆ. ம். வெயிட்டா இருக்கு. இவ்ளோ நேரம் ஆகுது. அவன் இன்னும் பதில் சொல்லாம இருக்கான். அவ இன்னுமா உனக்கு ரிப்ளை பண்ணல? உண்மையை சொல்லு. லெட்டரை நீ அவன்கிட்ட தானே கொடுத்த? ஆமா, அவர்கிட்ட தான் கொடுத்தேன். உண்மையா அவன்கிட்ட தான் கொடுத்தியா? ஆமா. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. வா வா வா. சீக்கிரம், எங்க சீக்கிரம். இருக்கு? அந்த Things bag எல்லாம் எடுத்து வா. எடுத்துக்க. வா சீக்கிரம் வா. சீக்கிரம் ட்ரெயின் வா, வந்துருச்சு. வந்து சொல்றேன். சீக்கிரம் வா. ஏய் இப்படி வா. ஏய், எனக்கும் 2 பொடி. இந்த மருந்து வச்சுக்கோ. தலைவலி, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிடும். சரி இங்க பாரு, ஹாங்காங்ல தனியா இருந்தா படிக்க போறேன். உன் உடம்ப பாத்துக்கோ. என்ன? சரி கண்டிப்பா. சரி, நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன் பாத்துக்கோங்க. ஆ? சரி. ஒன்னு ஞாபகம் வச்சுக்க. ஹாங்காங்ல போய் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. படிப்பை மட்டும் இல்ல, மார்ஷியல் ஆர்ட்ஸ் நீ எப்பவும் கைவிட்டக்கூடாது. புரியுதா? தேவையில்லாம யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது. நான் சொல்றது புரியுதுல்ல? ஒழுக்கமா நடந்துக்கணும். என்ன? சரிங்க மாஸ்டர். நான் ஒழுக்கமா இருந்து கண்டிப்பா உங்க பேரை நான் காப்பாத்துவேன். நீங்க கவலைப்படாதீங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ சார். Good morning, குட் sir. மார்னிங். 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 குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மாஸ்டர். குட் மார்னிங். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் ஒழுங்கா பயிற்சி எடுக்கணும்.
அவரு இங்கதான் இருக்காரா? இல்ல, அவன் ஹாங்காங் போயிட்டான். அவன்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். ம். ஏய், சீக்கிரம் வா, பசிக்குது. குட் மார்னிங். குட் மார்னிங். நான் சப்பாத்தி ரோல் செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஆமா, நீ இதை எப்படி பண்ண? இத பார்க்கிறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுக்கு தான் ஒண்ணு பத்தாதுல்ல, அதான் 3ஆ செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ, நல்லா சாப்பிடுங்க. ஏய் சாப்பிடு. இந்தா. இந்தா. ஏய், சீக்கிரம் சாப்பிடு. என்ன எல்லாரும் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஏன்னு தெரிஞ்சாகணுமா உனக்கு? இரு காட்டுறேன். நான் எடுத்துக்கிறேன். விட மாட்டாரு. இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சுல? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். வேண்டாம். ஹாய், இங்கதான் இருக்கீங்களா? உங்களை தான் நான் தேடிட்டு இருக்கேன். சொல்லுங்க மாஸ்டர். என்னாச்சு? பிவி, என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உனக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வச்சுக்க. ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. டின்ஷி, நீ நம்மளோட அத்லெட்டிக் அசோசியேஷன்ல சேர்ந்ததுல இருந்தே நீ ரொம்பவே நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. தேங்க்யூ மாஸ்டர். அதனால நான் உனக்கும் ஒரு gift வச்சிருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு மாஸ்டர். இந்த ரெண்டுமே நான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண ரொம்ப ரேரான கலெக்ஷன். உங்க 2 பேருக்கு இது பிடிச்சிருக்கா? ரெண்டும் ஜோடி போல இருக்கு. கரெக்டா சொன்ன. இது ஜோடி கலெக்ஷன் தான். உங்க 2 பேர் மாதிரியே. ஏய், come on. நீ பாஸ் பண்ணு. Yes. நீதான் ஏய், வா, வா, சீக்கிரம் வா. சீக்கிரம். ஏய். ஏய், நல்லா விளையாடுறாங்க. அப்படிதான் போ 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 போ. கோல் அடி. போடு. போடு, போடு, போ, சீக்கிரம். போ. சீக்கிரம் கோல் கோல் போடு. போடு. ஏய், பாஸ் பண்ணு. Come on. ஏய், போ சீக்கிரம் போ. ஏய். Yes. ஏய். ஏய். வா வா வா. ஏய். ஏய். சூப்பரா அடிச்சால. வாவ், ஒரு சைனீஸ் ஜோக்கர் முதல் முறையா ஹாக்கி விளையாடுறத நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு, பார்த்து பேசு. நான் பார்த்து பேசணுமா? நான் எதுவும் அப்படி ஒன்றும் தப்பா சொல்லலையே. நீ எங்களை பார்த்து ஜோக்கர்னு சொல்லல. ஓ, இல்ல 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 இல்ல, நான் ஒன்றும் சைனீஸ் ஜோக்கர்னு சொல்லல. உங்களோட டீம் வீக்கா இருக்குன்னு தான் சொன்னேன். வாடா மோதி பாத்துடலாம். நான் உனக்கு 3 நிமிஷம் டைம் தரேன். அவ்வளோ எதுக்கு? 2 நிமிஷம் போதும். அதுக்கு அவசியமே இல்லை, வெறும் ஒரே நிமிஷம். வாடா. வெறும் 45 செகண்ட்லயே சாஞ்சிட்ட. உனக்கு அடிப்பல. ஏய் டேக் கேர். ஏய் ஓகே, பாத்து எழுந்துரு. உட்கார், ரிலாக்ஸ். கொஞ்சம் பொறுத்துக்க. இது எந்த மாதிரியான கும்ஃபு? இதை நாங்க விங்சாங்னு சொல்லுவோம். பயங்கரமா சண்டை போடுறானே உன் ஃப்ரெண்ட், அவன் பேர் என்ன? அவனோட பேரு வாங்க வாங்க. இந்த இது என்ன வேலை?
ஏய் இது நல்லா ஏய் ஹிட்மேன் குட் மார்னிங். இது வாங்கிக்கோ. குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க ஹிட்மேன்? நல்லா இருக்கீங்களா அவருக்கு ஹிட்மேன்? குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். குட் மார்னிங். அந்த கடையில் இருக்கு. என்ன எப்படி உங்களுக்குலாம் தெரியுது? வா, ஹிட்மேன். சீக்கிரம் வா. குட் மார்னிங். எவ்வளவு? எல்லாருக்கும் எப்படி தெரியுது? வேலை பரவாயில்ல, இங்கேயே வாங்கிக்கலாம். அங்கிள், நான் ஒன்றும் அங்கிள் கிடையாது, நான் இங்க மேனேஜரு. உங்களுக்கு என்ன வேணும்? என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் மெடிசன் வேணும். மெடிசன் கடையில் பின்ன என்ன பாயசமா கிடைக்கும்? மெடிசன் தான் கிடைக்கும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அடிப்பட்டவங்களுக்கு பவுடர் போடலாமா இல்லை ஆயின்மெண்ட் போடலாமா? உன்னோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சா? அடிபடுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? சண்டை போட்டுக்கிட்டீங்களா? வயசு பசங்க வேற என்ன பண்ண போறீங்க? ஆமா, அவனை அடிச்சது யாரு? ஆ, அடிச்சதே நான் தான். அவன் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்ன. அவன் ஃப்ரெண்டானதே நான் அடிச்சதுனால தான். அது சரி, அவனை நீ எதுக்கு அடிச்ச? சார், நீங்க எனக்கு கொஞ்சம் மருந்து அவனை முதல்ல இங்க கூட்டிட்டு வா. ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறீங்களா? ட்ரீட்மெண்ட் எல்லாம் இல்ல, நானும் சேர்ந்து அவனை 2 குத்துலான்னுதான். இனிமே அவன் எப்பயுமே நம்மள கோமாளின்னு சொல்லக்கூடாது, அதுக்காகத்தான். ஓ, உங்களுக்கு எப்படி தெரியும் இது? எனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னானுங்க. நீ யாரு, உன்னோட பேர் என்னங்கறத இந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நீ இங்க பிரபலமாயிட்ட. நீ இப்போ விங்சாங் படிச்சுக்கிட்டு இருக்கல்ல? அது வந்து நான் படிச்சிட்டு இருக்கிறது பாரம்பரியமான வின்சாங். அப்போ மாஸ்டர் விங்சாங்கோட சிஷ்யர்கள்ல ஒருத்தனா நீ? ஆமா. அப்படின்னா அத்தன்டிக்னு ஒரு விஷயமும் இல்லை. நீ இது நேரடியா மாஸ்டர் கிட்ட தானே கத்துக்கிட்ட? எவ்வளவு வருஷமா கத்துக்கிட்டு இருக்க? லோயர் பாடி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டியா? விரலை வச்சு குறிபாத்தடிக்க கத்துக்கிட்டியா? அங்கிள், நல்ல விஷயம். உங்களுக்கு வின்சாங்க பத்தி தெரியுமா? ஏய், இங்க பாரு, நான் தான் முன்னாடி அவங்ககிட்ட சொன்னேன்ல, நான் அங்கிள்லாம் ஒன்றும் கிடையாது, நான் மேனேஜர்னு. 2வது விஷயம், நானும் விங்சங்க பிராக்டிஸ் பண்றேன். ஆனா அது பாரம்பரியமானதுன்னு எனக்கு தெரியாது. வேணும்னா கொஞ்சம் சோதிச்சு பாக்குறியா? இப்ப வேண்டாம். அடுத்த முறை நான் ஃப்ரீயா இருக்கணும்ல, எதையும் தள்ளி போடக்கூடாது. இல்ல, வேண்டாம் வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா? ஏய், எனக்கு வயசாயிடுச்சுன்னு யோசிக்கிறியா? வயசு உடம்புக்கு மட்டும்தான். வா, முயற்சி பண்ணி பாரு. இங்க பாருங்க மேனேஜர். உன்னோட மாஸ்டர் உனக்கு சொல்லி தரலையா? மத்தவங்களோட பயிற்சி எடுக்கும் போது பலத்தோட சேர்த்து திறமையும் சேர்த்து காமிக்கணும். வா, உனக்குள்ள இருக்கிற திறமைய காட்டு. கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. ஒன்னும் அடிபடலையே. முடியலன்னா சொல்லு, நிறுத்திடலாம். எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்படின்னா எந்திரி, முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன் மருந்து எதுவும் பண்ணிடாத. ஏய், அதுல பழமையான வைன் இருக்கு, கீழே தள்ளி விட்டுறாத. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இதை யாரு வின்சாங்னு சொன்னது? என்னோட கையில என்ன வருதோ அதுதான் விங்சாங். இது வின்சாங்கே கிடையாது. வின்சான்ல 70% கையோட மூமெண்ட்டும் 20% தான் காலோட மூமெண்ட்டும் இருக்குன்னு என்னோட மாஸ்டர் சொல்லியிருக்காரு. இது வின்சானே இல்ல. உன்னோட மாஸ்டர் ஒன்று தப்பா சொல்லி தரல. வெங்சாங்கோட பாரம்பரிய முறையே நம்ம கைகளை பயன்படுத்துறது தான். இப்போ அந்த பாரம்பரியம் எல்லாம் நிறைய மாறிடுச்சு. அது போலதான் எதையும் மாத்திக்கணும். அப்படி மாத்தினது எதுன்னு தெரியுமா? இந்த கால அசைவுகள்லாம் கூட மேற்கு பகுதியிலிருந்து சேர்த்துக்கிட்டது தான். இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் இனி இப்படிதான் செயல்படும். உங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட பேரு லாங் பி. நீ பயிற்சி எடுத்த இடத்துல தான் நானும் பயிற்சி எடுத்தேன். என்ன சார் பிக்னு கூப்பிடுவாங்க. என் அப்பா தான் எனக்கு கத்து கொடுத்தாரு. என்னோட அப்பா பேர் தான் மாஸ்டர் லிங்ஜாங். அப்ப நீங்க என்னோட சீனியரா? நான் உனக்கு சீனியர்னா என்னோட விங்சாங் பாரம்பரியமானதுன்னு ஒத்துக்கிறியா? இப்படி கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது? சரி, அதை விடு. நீ ஒரு வேலை பண்ணு, நாளை மறுநாள் இங்க வா. நாளைக்கு மறுநாளா? விங்சாங் கத்துக்க வேணாமா? சரி, கண்டிப்பா வரேன். ஆனா பயிற்சி எடுக்கிறதுக்கு கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட பணம் கிடையாது. நான் எப்பப்பா பயிற்சிக்கு உங்ககிட்ட பணம் கேட்டேன்?
நாங்கள் கஸ்டம்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இல்ல. இந்த மெடிசன்லாம் பிரிட்டிஷ் எம்பசி மூலமா ஜாப்பனீஸ் சேம்பர் மூலமா வாங்கினது. இதுதான் அதுக்கான ப்ரூஃப். பாத்துக்கங்க. மிஸ்டர் கிட்டான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? பிரிட்டிஷ் எம்பசி மூலமா ஜாப்பனீஸ் சாம்பர்ல வாங்கின மெடிசனை நீங்க ஓபன் பண்ண முடியாது. இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்கள மாதிரி ஒரு லோ லைன் கஸ்டம்ஸ் ஆபீசர் ஜப்பானோட தொழில்துறைக்கு இப்படி வெளிப்படையா அவமானத்தை ஏற்படுத்தலாமா? இதுல எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா யார் இதுக்கெல்லாம் பொறுப்பேத்துக்கிறது? அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? ஒரு வேலைங்க கடத்தல் நடந்ததுனாக்கா யார் பொறுப்பெடுத்துக்கிறது? ஆஃபீஸர், ஓப்பன் பண்ணுங்க. நாங்க தான் ஓபன் பண்ண வேண்டாம்னு சொல்றோம்ல, சொன்னா கேட்க மாட்டீங்களா? நிறுத்துங்க. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இவரை யாருன்னு தெரியுமா தெரியாதா? ஒவ்வொரு வருஷமும் இவர் எவ்வளவு பேருக்கு டொனேட் பண்றாருன்னு தெரியுமா? மிஸ்டர் கிட்டான், என்ன மன்னிச்சிருங்க. உங்க திங்ஸை நீங்க எடுத்துட்டு போங்க. என்ன நின்று பார்த்துக்கிட்டு இருக்க? போயிங்க இருந்து. எங்களுக்கு டொனேஷன் வேணும் தான். அதை நீங்க தான் கொடுக்குறீங்கன்னா அப்படிப்பட்ட டொனேஷனே எங்களுக்கு வேண்டாம். அவங்க டொனேஷன் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியும். ரஷ்யன் ஜப்பான் வாருக்கு அப்புறம் நம்மளோட நிலத்தை ஆக்கிரமிச்சாங்க. பொருளாதார ஆக்கிரமிப்புக்காக மஞ்சூரன் ரயில்வேஸை உருவாக்குனாங்க. வடகிழக்குல என்ன பண்ணாங்கன்னு தெரியும்ல. அப்பவே அவங்க நோக்கம் தெரியல. நீங்க சொல்ல வர்றது எனக்கு இப்போ நல்லாவே புரியுது. நீங்க சொல்றத நானும் ஏத்துக்கிறேன். ஆனா ஜாப்பனீஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வடகிழக்கு ஒப்பந்தத்துல பங்கேற்கல. மிஸ்டர் கெட்டினா இங்க வியாபாரத்துக்காக மட்டும்தான் வந்திருக்காரு. அவருக்கு எந்த நோக்கமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நாம மற்றவங்ககிட்ட வாங்குற மாதிரி இவர்கிட்டயுமே நாம டொனேஷனை வாங்கிக்கலாம். எந்த ஆதாயமும் இல்லாம ஜாப்பனீஸ் டொனேஷன்லாம் தரமாட்டாங்க. மிஸ்டர் கிட்டன் இங்க ரொம்ப நாளாவே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் நமக்கு டொனேஷன் தர்றது ஒரு நன்றியின் வெளிப்பாடாதான். இதுல சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. டீன்சை, நீ இப்போ ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு புது வரவா, இதை பத்தின உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? நீங்க சொன்னதுல நானும் உடன்படுறேன். நம்ம அசோசியேஷன் இப்போ ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு சொல்லலாம். அதனால நமக்கு எந்த விதமான டொனேஷனுக்கான தேவையும் ஏற்படல. அப்ப நான் என்னோட பயிற்சி கொடுத்துக்க போறேன். வாங்க. நீயும் சேர்மனும் இவ்வளவு பிடிவாதமா இருந்தா நம்மளால எப்படி முன்னேற முடியும் சொல்லுங்க? இங்க பாருங்க மேயர், நாம நல்லா படிச்சவங்க. டென்ஷியும் இவரும் குங்ஃபுவை கத்துக் கொடுக்கறவங்க. இவங்களுக்காக நாம ஏன் டென்ஷன் ஆயிக்கணும்? நீ சொல்றதும் சரிதான். அப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பா நாங்க வாங்க. போயிட்டு வரோம். சரி. வெங்சங்கோட புது முறையில தூரத்துல இருக்கிற உன்னோட காலு உன் கை முட்டிக்கிட்ட வரணும். ரெஸ்லிங்கோட நீண்ட மற்றும் குறுகிய அசைவுகளை பயன்படுத்தி வின்சாங் ரெஸ்லிங்கோட கூட்டு வழிமுறையை பின்னோக்கி பயன்படுத்தணும். இது மூலமா எதிரிகளோட அதிக நேரம் போராடணுங்கிற அவசியம் இல்லை. உன்னோட மாஸ்டர் லாங் ஸ்ட்ரெச், லோ கிக்ல உனக்கு பயிற்சி கொடுத்திருப்பாங்க. ஆனா என்னோட இந்த ஸ்டைல் ஸ்டார் ஸ்ட்ரெச், ஹை கிக்க உள்ளடக்கியது. இனிமே வின்சங்க பாரம்பரியம் இல்லாததுன்னு வகைப்படுத்த கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் வின்சங்கிறது ஒரு பெரிய குடும்பம். இதுல நான், நீ, அவங்கிற எந்த ஒரு வேறுபாடையுமே பார்க்க கூடாது. எல்லாருமே சரிசமந்தான். குட் பை ஹிப்மேன். குட் பை. கொஞ்ச நாள்ல நான் இங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். நான் போயிட்டு வரேன். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரேன். பாய். போலாம். குட் பை ஹிப்மேன். குட் பை. பார்த்து போ. ரொம்ப நன்றி. இந்தாங்க வச்சுக்கோங்க. நன்றி. ஏய் ஹாய்,
என்ன சொல்லாமையே வந்துட்ட? மேவாய் ஏய் எல்லாரும் வாங்க, யார் வந்திருக்குன்னு பாருங்க. இது எனக்கு, மிச்சம் எல்லாம் உங்களுக்கு தான். எப்படி இருக்கீங்க ஹிட்மேன்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இது உனக்காக வாங்கிட்டு வாங்க, இது என்னன்னு எனக்கு பார்க்கலாம். நல்லா இருக்கு. எல்லாத்தையும் நானே எப்படி சாப்பிடுறது? தேங்க் யூ. எல்லாம் உனக்கு மட்டும் கிடையாது, என்னோட அண்ணனுக்கும் கொஞ்சம் வை. அமன், டின்ஷி திரும்பி வந்துட்டாரு. வந்துட்டியா? எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? மார்ஷியல் ஆர்ட்ஸும் பிராக்டிஸ் பண்றதானே? டெஸ்ட் பண்ணி பாக்குறியா? கண்டிப்பா. இந்தா. அது கொடுங்க. அதுக்குள்ளே வா. ஒரு பாயிண்ட். ஏய் வாவ், கலக்கிட்ட. ரொம்ப அருமையா சண்டை போட்ட. என்ன இதெல்லாம்? இத பார்க்க புது ஸ்டைலா தெரியுது. விங்சான், விங்சான்ல ஐ கிக்கே கிடையாதே. எப்படி கத்துக்கிட்ட? அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். அப்படியா? சரி வா வா, அவங்க கண்டினியூ பண்ணட்டும். இப்போ உனக்கு ஒரு பாயிண்ட். நல்லது. ஆனா இங்க இப்படி பிடிக்கிறது விங்சான் இல்லல்ல? செமையா இருக்கு. வாவ், இது எப்படி நீங்களுக்கு சொல்லி கொடு. சொல்லி கொடு, எனக்கு சொல்லி கொடு. சீக்கிரமா சொல்லி கொடு. சரி, நான் சொல்லி கொடுக்குறேன். பாத்து. மேபி உனக்கு என்னாச்சு? அமன், இதெல்லாம் இப்போ தேவையா? எனக்கு ஒண்ணும் ஆகல. வா நம்ம கண்டினியூ ஏய், பண்ணலாம். இவ்வளவு நேரம் நீ பிராக்டிஸ் பண்ணல. இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து பயிற்சி எடுக்க அப்ப போறோம். நான் ஒருத்தன், நீங்க 2 பேரும் ஒரே நேரத்துல அடி வாங்க போறீங்க. வா, வா, வாங்க வா, போலாம். வா. உங்களுக்கு ஒன்றும் அடிப்படலையே. பாத்து. எனக்கு ஒண்ணும் ஆகல, நீ ஒண்ணும் இதுக்கு கவலைப்படாத. பேர் தான் ரிவர்ஸ் ஜாயிண்ட் பிரின்சிபல். ஜாப்பனீஸ் ஜூடோ மாதிரி எதிரியை பிடிக்கணும்னு அவசியமே இல்ல. அது எல்லாத்தையும் நீங்க தான் எங்களுக்கு சொல்லி தரணும். ஆமா ஆமா, பாருங்க, எங்களுக்கு சொல்லி கொடு, மாஸ்டர் சொல்லி கொடு. வந்துட்டாரு. மாஸ்டர் வந்துட்டார், மாஸ்டர் வந்துட்டார். அங்க பாரு. ஏய் மாஸ்டர், ஏய் குடும்ப மாஸ்டர் நான் மாஸ்டர். எடுத்துக்கிறேன். மாஸ்டர் இது சிக்கன் தானே? நானே உங்களுக்கு சூப்பரா சமைச்சு தரேன். இங்க பாரு, நீ என்ன மாஸ்டர் சொன்னதை மறந்துட்டியா என்ன? எல்லாரும் வீட்டுக்கு போங்க. ஏன் மாஸ்டர் இப்படி பேசுறாரு? ஏன் திடீர்னு மாஸ்டர் இப்படி பேசுறாரு? சரி வாங்க. ஒண்ணும் புரியல. நீயே சொல்லு, வா, போலாம். யாருடைய ஸ்டைல் பாரம்பரியம் மிக்கது? நம்ம மாஸ்டர் சானோடதா இல்ல லாங்பிக்கோடதா? லாங்பிங் லாங் பிக்கும் நம்ம மாஸ்டரும் ஒரே ஸ்கூல்ல தான் பிராக்டிஸ் பண்ணாங்க. அவரோட ஸ்டைல் பாரம்பரியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம அவர் கிராண்ட் மாஸ்டர் லாங்சனுடைய பையனும் கூட. சின்ன வயசுல இருந்தே அவர் பிராக்டிஸ் பண்றாரு. அவன் மாஸ்டர் கூடயோ அவன் சகோதரர்கள் கூடயோ எப்பவுமே அவங்களோட ஒத்து வந்ததே இல்ல. அவன் ஒரு அகங்காரம் பிடிச்சவன். இருந்தாலும் அவரோட பார்வை வித்தியாசமா இருந்தது. சரி, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக அவன் குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்கலாமா என்ன? மாஸ்டர் இறந்ததுமே அவரோட சகோதரன் குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக உடனடியா ஒரு பெரிய சோவத்தை கட்டினான். அவனை யாருமே ஏத்துக்க தயாரா இல்ல. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அவர் விசித்திரமானவர்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அவரோட ஸ்டைல் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வின்சான்ல ரெஸ்லிங் மூவ்ஸை நம்ம கம்மியா பயன்படுத்துறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதை பயன்படுத்துறது மூலமா நம்ம கை மூவ்மெண்ட்லேயே எதிரிகளை நம்ம ஈஸியா வீழ்த்த முடியும். நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன். அது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. அவரோட விங்சங் உண்மையான விங்சங்கே கிடையாது. அது அவன் உருவாக்கின பிம்பம். அது நம்ம மாஸ்டரையும் பயிற்சி கொடுத்தையும் அவமானப்படுத்துறது. அது உண்மையை சொல்லணும்னா அந்த ஸ்டைல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவனோட ஸ்டைலை நீங்க பின்பற்றீங்கன்னா நம்ம கோட்பாட்டை மீற மாதிரி. அதனால உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறதில்ல. நீங்களே சாப்பிடுங்க. மாஸ்டர், கோவப்படாதீங்க. அவன் இப்பதானே வந்திருக்கான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. சரி, இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். அவங்ககிட்ட அப்படி என்னதான் கத்துக்கிட்டேங்கிறத எனக்கு கொஞ்சம் காட்டு. எந்திரு, எந்திரின்னு சொல்றேன்ல.
மாஸ்டர் மாஸ்டர் என்ன பண்றீங்க மாஸ்டர் வேண்டாம் மாஸ்டர் மாஸ்டர் வேண்டாம் மாஸ்டர் விட்டுருங்க மாஸ்டர் பக்கத்துல வராதீங்க, இத நான் பாத்துக்கிறேன். ஐயோ அச்சோ, மாஸ்டர் மாஸ்டர், என்ன என்னாச்சு? பண்ணிட்டீங்க மாஸ்டர் மாஸ்டர் நீங்க என்ன பண்றீங்க மாஸ்டர் அவன் பண்ணதை நீ பார்த்தல்ல, இதுதான் அவன் இவனுக்கு சொல்லி கொடுத்ததா? இங்க கத்து கொடுக்கும்போது நாம இப்படிதான் இவனுக்கு கத்து கொடுத்தோமா? நீயே சொல்லு. இங்க பாருங்க, இந்த பயிற்சி கொடுத்தோட பாரம்பரியத்தை யாரும் மீற மாட்டோம்னு மாஸ்டர் முன்னாடி மண்டிக்கிட்டு எல்லாரும் சத்தியம் பண்ணணும். இல்லை மாஸ்டர், இவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் தான் இதை வித்தியாசமாக முயற்சி பண்ணணும்னு நினச்சேன். இவங்க யாரும் இதை கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணல. நீங்கள் தண்டனை கொடுக்கணும்னு நினச்சா இதை எனக்கு கொடுங்க. இங்க பாரு, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் கத்து கொடுத்துட்டேன். உனக்கு என் ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். ரொம்ப நன்றி மாஸ்டர். என்ன மாஸ்டர்னு கூப்பிடாத, அப்படி கூப்பிடுறது நல்லதல்ல. ஆனால் ஏன் இப்படி சொல்கிறீங்க? உன்னோட மாஸ்டர் சாங் தான். நீ எப்பவுமே அவருக்கு மரியாதை கொடுக்கணும்ப்பா. உன் வயசுல இருக்கும்போது நான் மற்றவங்களோட கண்ணோட்டத்தை யோசிக்காம நான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவேன். என்னோட புது முறையை ஏற்க முடியாத அளவுக்கு என்னோட குடும்பம் பழமையால கட்டமைக்கப்பட்டு இருந்துச்சு. இதனாலேயே என்னோட வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாச்சு. வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்ன ஒரு எதிரியா தான் பார்த்தாங்க. என்னால பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் அங்கிருந்து வெளியேறிட்டேன். மாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரியே ஹிப்மேன் உண்மையாவே திறமைசாலி தான். ஆனாலும் அவன் ஒரு நன்றி கெட்டவனா இருக்கான். அவனை நான் பயிற்சி பள்ளியிலிருந்து அனுப்பிடவா? நீங்க தான் அதுக்கு ஒரு வழியை காட்டணும். நான் அவனை வெளியே அனுப்புறதுல உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நான் சுண்டதுல தலை வரட்டும். மாஸ்டர், அவன் சுறுசுறுப்பான இளைஞன். தவறு பண்ணியிருக்கான் தான், அதெல்லாம் அவன் தெரிஞ்சே பண்ணல. ஒருவேளை நான் நல்ல ஆசான் இல்லையோ? நான் இன்னும் 2 முறை சொல்றேன், எனக்கு பூ விழணும். ரொம்ப நன்றி மாஸ்டர். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். நீங்கெல்லாம் எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் படிக்கணும். இங்க அதுக்கான பயிற்சி நல்லா கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நானும் இங்க சேர்ந்துக்கலான்னு விரும்புறேன். உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதுக்கு விரும்புறீங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி நான் இங்க பயிற்சி எடுக்கிறதுக்கு இது சரியான இடமான்னு நான் தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன பேசுறீங்க? ஒரு பொருளை வாங்கும் போது சாம்பிள் பாக்குறது இல்லையா? அதே மாதிரி எனக்கு சொல்லி கொடுக்கறவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். பார்த்து பேசுங்க. அந்த மாதிரி செயல்கள்லாம் இங்க கிடையாது. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம இங்கிருந்து போயிடுங்க. அப்படின்னா சரி விடுங்க. உங்களால முடியலன்னா பொறுப்பை நாங்க ஏத்துக்கிறோம். ஓ, அப்படியா கதை? உங்களுக்கு நாங்க யாருன்னு காட்டுறோம். அவசரப்படாதீங்க. ஒரு நிமிஷம். வாங்கப்பா. மிஸ்டர் கிட்டன், எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? எதுவும் வேண்டாம். உங்களை பார்த்து ஒரு ஹலோ சொல்லன்னு வந்தேன். இது ஹலோ சொல்ல வந்த மாதிரி தெரியல. ஏதோ சண்டைக்கு வந்த மாதிரி இருக்கு.
இது மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்து கொடுக்கற இடம் தானே. இங்க சண்டை போடுறதுல என்ன தப்பு இருக்கு? மாஸ்டர் இவங்கள நானே பாத்துக்கிறேன் மாஸ்டர். ம் விடாத 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 ஓடு அடி அடி நிறுத்தாத நேரா விடவே கூடாது. நாங்களும் வரோம். என்ன பண்ற நீ? சிறப்பான சம்பவம். என் பொண்ணு இதுக்கு தகுதியானவ இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் நீ ஒரு சிறந்த முன்னுதாரணமா இருக்க. ம். என்ன பண்ணிட்டு இருக்க? வந்து சாப்பிடு. வர. இந்த இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷா. இது என்னோட ஸ்பெஷல் ரெசிபி. இவ்வளவு பெருசா இருந்தா இதை எப்படி சாப்பிடுறது? இதெல்லாம் உனக்கு மட்டும் கிடையாது. நம்ம 3 பேரும் இதை ஷேர் பண்ணிக்கலாம். இது உனக்கு, இது எனக்கு. சின்ன வயசுல 3 ஸ்டிக்கும் வேணும்னு நீ அடம் பிடிப்ப. நான் ஒன்றும் அப்படி அடம் பிடிக்கல. நீ மறந்துருப்பன்னு நினைக்கிறேன். குழந்தையா இருக்கும்போது நான் நல்லா காமெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு நீ அங்கேயே இருந்திருந்திருக்கலாம். குட் நைட். ஹே நில்லு, நீ எங்க போற? நில்லு. நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இல்ல, அவ போனா போட்டு நம்ம சாப்பிடலாம். என்ன மன்னிச்சிரு, உனக்கு வாழ்த்துக்கள் சொல்ல மறந்துட்டேன். ஆ, எதுக்கு? நீ சின்ன வயசுலயே ஒரு நல்ல பிசினஸ் மேனா ஆயிருக்கல்ல. கண்டிப்பா சேர்மன் உனக்கு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுவாரு. உனக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. கலாய்க்கிறத கொஞ்சம் நிறுத்துறியா? இது எல்லாமே மாஸ்டரால மட்டும்தான். சரி, அதை விடு. கிராஜுவேஷனுக்காக நீ என்ன பண்ணலான்னு இருக்க? நான் உங்ககிட்ட அதை சொல்லுவேன், ஆனா நீ அதை கேட்டு சிரிக்க கூடாது. விங்சாங் ஸ்டைலை ப்ரொமோட் பண்றதுக்காக மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் ஒன்று ஓப்பன் பண்ணணும். நல்ல ஐடியா. அப்படி நீ ஏதாச்சும் பண்ண நினைச்சுக்கோய, நான் டொனேஷன் வாங்கி தரேன். இந்த ஊர்ல மட்டும் கிடையாது, இந்த உலகம் முழுக்க ஓபன் பண்ணணும். விங்சானுடைய அற்புதத்தை இந்த மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். உலகம் முழுக்கவா? ஓ, உலகத்துல பல சிஷ்யர்களை உருவாக்கக்கூடிய மாஸ்டருக்காக. ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ பாப்புலரா ஆனதுக்கு அப்புறம் விங்சான்ன்ற பேர்ல நாம ஒரு படம் எடுக்கிறோம். அப்போதான் உலகம் முழுக்க விங்சானை பத்தி தெரியும்ல. நீ காசு மட்டும் கொடு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே, அப்போ அதுல வர ப்ராஃபிட் 30-70 வச்சுக்கலாமா? 50-50. உனக்கு 40, எனக்கு 60. சரி, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் வார்த்தை மாறக்கூடாது. யா டீலுக்கு நான் சம்மதிக்கிறேன். சரி. அக்கா, சொல்லு, என்ன விஷயம்? மேயரோட பையன் இங்க வந்திருக்காரு. உன் கூட படத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு. அப்பாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அப்படியா? ஆமாக்கா. அவன் எந்த படத்துக்குன்னு சொன்னானா? அப்ப நீ அவர் கூட படத்துக்கு போக போறியா? அப்போ ஹிப்மேன் அவனை நீ விரும்பினதானே? நான் விரும்பினா அந்த காதலுக்காக நான் நிறைய நாள் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க 2 பேருக்குள்ள
அந்த காதலுங்கிற பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். மனசார அப்படிதான் நினைக்கிறியா? அப்புறம் என்ன, நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன வேற என்ன பண்ண சொல்ற? இந்த கடைக்கு வா. இல்ல அங்க போலாம். அங்கதான் கூட்டம் கம்மியா இருக்கு. என்ன வேணும்? இது ஒரு ஹாரர் ஃபிலிம். சீக்கிரம் சொல்லு. இந்த மாதிரி படங்கள்லாம் உனக்கு பிடிக்காது இல்ல? அப்படிதானே? நம்ம வேற எங்கேயாவது போலாமா? எனக்கு இந்த படத்தை பார்த்தே ஆகணும். சரி அப்பனா நான் போய் டிக்கெட் எடுத்துறேன். உள்ள போய் சாப்பிட்டுக்கலாம். வாங்க இங்க உட்காருங்க. இந்தாங்க உங்க டிக்கெட். Okay, மூவி thank you. என்ஜாய் பண்ணுங்க. ஹிப்மேன், வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க டெபுட்டி மேயரோட பொண்ணு தானே? ஹலோ. ஹலோ. நான் உங்களை இங்க பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதேதான், நானும் நினைக்கவே இல்லை. அமன், சான் உன்கிட்ட பேசணுமா? ஆமா, சொல்றது உண்மையா? ஆ, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாமா? நீங்க ரொம்ப தைரியமானவங்கன்னு நினைச்சேன். படத்துல வர பேயை பார்த்து இப்படி பயப்படுறீங்க. நான் ஒன்றும் பயப்படல. என்ன தொடாத. இங்க என்ன நடக்குது? அந்த பேய் இப்போ அவளை துரத்திட்டு வருது. அவளை இப்போ அது கடிக்க போகுது. கடிக்கிறதுக்கு பக்கத்துல வந்துருச்சு. கடிச்சு முடிச்சிருச்சா? இப்பதான் கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப கண்ணை தரங்க. உன்னை நம்பி திறக்கலாமா? தாராளமா திறங்க. ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. பயந்து போயிட்டேன். படம் பயங்கரமா இருந்துச்சுல? நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் நான் உங்களை வீட்டுல விடுறேன். நீங்க போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. போயிடலாம். இங்க வா. என்னாச்சு? இது எங்களுக்கு 3 கொடுங்க. என்னாச்சு? என்ன படத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை பை. பாய். வாட் ஆர் யூ பையிங்? மிஸ் சான், சூப்பரா இங்கிலீஷ் பேசுறீங்களே. ஓ, நானா கத்துக்கிட்டேன். ஹாங்காங்ல என் தம்பியும் இங்கிலீஷ் தான் படிச்சிருக்கான். உங்க 2 பேருக்குள்ள நல்ல செட் ஆகும்னு நினைக்கிறேன். அம்மா நாம இப்ப எங்க போக போறோம்? நாளைக்கு மாஸ்டரோட பர்த்டே. போகும்போது சிக்கன் வெட்டி போலாம். வா மயி, நம்ம போலாம். நமக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல்ல, அப்புறம் என்ன பேச போற? வா போலாம். நம்ம போலாமா? ம், என்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இப்போ அது தேவையில்ல. நீ கொஞ்சம் விசித்திரமானவ தான். ஆனா இப்போ நான் உன்கிட்ட ஒன்று கேட்டே ஆகணும். என்ன? உன்னோட உண்மையான பேரே என்னன்னு தெரியாது. உனக்கு என்ன பேர் பிடிக்குமோ அந்த பேரை வச்சு எத்தனை வாட்டி வேணாலும் கூப்பிடு. அப்படின்னா உன்னோட உண்மையான பேரை நீ என்கிட்ட சொல்ல போறது கிடையாது. என்னோட பேரு ஜங் லெஞ்சன். பேர் தெரியாத ஒரு ஆளை பத்தி யோசிக்கிறது, ஒரு பாட்டோட லிரிக்ஸே தெரியலனாலும் அந்த பாட்டை கேட்டு நம்ம ரசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கு. நீ பேசுறது எனக்கு அப்படியே ஒரு கவிதை மாதிரி இருக்கு. நமக்கு இப்போ ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவங்க பேரு நமக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா அவங்களோட முகம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். 1 2 3 4. என்னாச்சு? உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? இதால தான் அடிபட்டுச்சு. நீ இப்ப இதை அடிச்சே ஆகணும். அவ்வளவுதானே? இப்ப பாரு. சரி, நான் பண்றத நல்லா பாரு. 1 2 3. என்ன நீ மெதுவா அடிக்கிற? நல்ல வேகமா அடி. இன்னும் வேகமா அடி. நல்ல வேகமா அடி. அடி இன்னும் வேகமா அடி. சிரிக்காத. என்னோட ஃபுல் எனர்ஜியும் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இங்க பாரு ஹிப்மேன், நாள் முழுக்க நீ இது கூட இருக்கிறதால இப்ப நீயும் இந்த மரக்கட்டை மாதிரி உன்னோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தெரியாம கட்ட மாதிரி இருக்க. இதை விட வெளிப்படையா நான் எப்படி இருக்கிறது சொல்லு. அந்த அளவுக்குலாம் உனக்கு தைரியம் இல்ல.
ஆனா உனக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தியோ இல்ல உனக்கு பிடிச்சவங்கள பத்தியோ யோசிச்சா நல்லா இருக்கும். அப்போ இதுக்கு உன்னோட பேரை நான் வைக்கிறேன், ஜாங் விங் சேங். அப்படின்னா நீ என்ன அடிக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல அப்படி இல்ல நான் எப்பவும் உன் கூடவே தான் இருக்கணும், அதனால இங்க பாரு, சாப்பிட டைம் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு விங் சாங் கூட டின்னருக்கு போக போறேன். நம்ம கிளம்பலாமா? மாடி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீ கொஞ்சம் வெளியேறுமா? ஓகே சார். சொல்லுங்கப்பா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. மேயரோட பையன்கிட்ட நீ அந்த மாதிரி நடந்துக்க கூடாது. அப்பா, நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? அவன் கூட போய் படம் பார்க்க போனா அவ்வளவுதான். எல்லாம் சரிதான், ஆனா நீ எதுக்காக ஹிட்மேன் கூட போன? உங்களுக்கு அவங்க மேல அவ்வளவு வெறுப்புனா அப்புறம் எதுக்காக நீங்க ஃபண்ட் அனுப்புறீங்க? என்னோட பிசினஸ்க்காக நான் அவங்கள சப்போர்ட் பண்றேன். உங்கள மாதிரி எல்லாம் என்னால நடிக்க முடியாதுப்பா, அது எனக்கு வராது. நான் நடிக்கிறேனா? நான் உன்னோட அப்பா அம்மா, நான் சொல்றத நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? நீ அந்த ஹிட்மேனோட சுத்திக்கிட்டு இருந்தனா நம்ம குடும்பத்தோட மான மரியாதையில காத்துல பறக்கும். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, நான் இதுக்கு அனுமதிக்க மாட்டேன். இந்த குடும்பத்தோட கௌரவம் உனக்கு முக்கியம்னா இப்பவே அவனை நீ மறந்துடு. இது உனக்காக தான். ரொம்ப நல்லா இருக்க. இனி எனக்கு நல்ல நல்ல கனவுகள்லாம் வரப்போகுது. நம்ம 2 பேரும் இனிமே சந்திக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். என்ன திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்க? நான் மேயரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். உள்ள வாங்க. வாங்க, வந்து உட்காருங்க. உங்க கூட அசோசியேட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். I hope to see you soon, Mr. Chan. The pleasure was all mine. வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். By the way, where can I get Bond China? அது அவரு இப்ப என்ன கேக்குறாருன்னா, அவருக்கு கொஞ்சம் சைனீஸ் எலும்பு வேணுமா? We like Bond China a lot. அவங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சைனீஸ் எலும்புனா ரொம்ப பிடிக்குமா? கறிக்கடையில நல்ல ரேட்டுக்கு கிடைக்கும். ஓகே, குட் குவாலிட்டி போன்ஸ் ஆர் ஒன்லி அவைலபிள் இன் அனிமல் கில்லிங் ஹவுஸ். You mean killing cows? யா குக் 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 யா. கில் சிக்கன், கில் கவ், கில் பிக், ஆல் கில்லிங் அனிமல்ஸ் அவைலபிள். Good, thank you. ஓகே சார், என்னங்க சார்? இவங்களுக்கு போன் சைனா வேணுமா? இவங்களுக்கு போன் சைனா வேணுமா? I was kidding, Mr. Changse. He can take you to buy good China bone. நான் இவ்வளவு நேரம் சும்மா விளையாண்டுகிட்டு இருந்தேன். Thank you for doing this favor for me. Goodbye. குட் பை. Goodbye. திறமையோட உனக்கு அதிக புத்திசாலித்தனமும் இருக்கு. உன்னோட பேர் என்ன? என்னோட பேர் வந்து ஹிட்மேன். அப்ப நீ என்னோட பொண்ணை பார்க்கறதுக்கு வந்திருக்கியா? இல்லை சார், அது வந்து நான் பார்க்க வந்ததே உங்களை தான். என்ன பார்க்கறதுக்கா? அக்கா, கீழே வந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. அப்படி என்ன இருக்க போகுது? ஹிட்மேன் அப்பாவை பார்க்க வந்திருக்காரு. என்ன சொல்ற? இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, வாங்க. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இங்க பாரு, இன்னைக்கு நைட் நம்ம படத்துக்கு போலாமா? கூட யாரு வர்றது? சூசனுக்கும் சாய்க்கும் அவங்களுக்கு படம் விருப்பம் இல்லை, அதனால அவங்க வரல. ஹிட்மேன் இல்ல, அவனுக்கு வேற வேலை இருக்கான். நான் அப்புறம் சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரம் சொல்றியா? டிக்கெட்ஸ் எல்லாம் அப்புறம் சீக்கிரம் ஃபுல் ஆயிடும்.
சரி நான் வரேன், நீ போய் டிக்கெட் வாங்கிட்டு வா. அது நான் ஏற்கனவே 2 டிக்கெட் வாங்கியிருக்கேன். ஆனா நீ விருப்பப்பட்ட சாக்லேட் தான் கிடைக்கல. அப்புறம் இந்த டாஃபி தான் கிடைச்சது. ஏய் வா வா பார்த்து சீக்கிரம் வா. தூக்கிட்டு வாங்க. வெயிட்டா இருக்கு. பார்த்து மெதுவா நேரா போங்க. வா கொண்டு போலாம். வணக்கம். வாங்க வா வா. இதெல்லாம் சான் உங்களுக்கு கொடுத்து விட்டாரு. அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிடுங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் உள்ள வைங்க. போங்க. கொண்டு போய் வாங்க. அந்த பக்கமா வைங்க. வா, போங்க. சீக்கிரம் வா. பார்த்து கொண்டு வா. மாஸ்டர் பார்த்தா இதை எப்படி பண்றது? இப்போ நல்லா பாரு. அப்படியா? இது உங்களுக்கு. ஓ ரொம்ப நன்றி. பார்த்து கார்பெட்டை நல்லா போடுங்க. இங்க பாரு, அந்த விளக்க கொஞ்சம் இடது பக்கம் தள்ளி வை. சரிங்க மாஸ்டர். இந்த விளக்க கொஞ்சம் தள்ளுங்க. வேலை முடிஞ்சதா? இது நானே எழுதுனது. நல்லா இருக்கா? தீஞ்சை, ஹிட்மேன், இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போய் மெயின் கேட்ல தொங்க விடுங்க. ஏய், நான் போய் பசை எடுத்துட்டு வந்துடுறேன். நீ இதை எடுத்துட்டு போ. சீக்கிரம் வந்துரு. மிஸ்டர் தென்ஜின், என்ன விஷயம்? உங்களோட இந்த சிறந்த நாளுக்காக என் அப்பா ஒரு gift கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஹாப்பி வெட்டிங் டே. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு நான் பார்க்கணும். இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த அருமையான தருணத்துல திருமண ஜோடிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். எல்லாரும் சாப்பிடுங்க. எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. நீங்களும் இங்க வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. நான் சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் டிஞ்சிக்கு ஒய்ஃபும் எனக்கு ஒரு நல்ல மருமகளும் கிடைச்சிருக்காங்க. நானும் சந்தோஷமா இருக்கேன். உன் மருமக எனக்கும் மக மாதிரி தான், டிஞ்சியும் எனக்கு மக மாதிரி தான். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்போ ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருச்சு. உன்னோட பொண்ணை என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நம்ம எல்லாரும் இப்போ ஒரே குடும்பமா ஆயிட்டோம். நீ இப்ப எனக்கு சம்மந்தி ஆயிட்ட. கூடிய சீக்கிரம் இன்னொரு கல்யாணமும் நடக்க போகுது. யாருடைய கல்யாணம்னு தெரியுமா? நம்மளோட ஹிட்மேனு தான். அமன், நீ என்ன சொல்ற? இங்க பாரு, இன்னைக்கு நைட்டு உன்னுடைய திருமணம் ரொம்ப நல்லா நடக்க போகுது. வாழ்த்துக்கள். மை டியர் டிஞ்சே, உன்னுடைய ப்ரமோஷனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். Cheers. எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க. Cheers. டிஞ்சே, ஹாப்பியா இருக்கணும். தேங்க்ஸ் அப்பா. Cheers. இங்க பாரு, இது உனக்கு. நன்றி, இது உங்களுக்காக. சரி, அது கூட நான் இன்னும் ரவுண்டு தரேன். சரி. வரேன். நீங்களா? ஃபுல்லா குடிச்சிட்டாரு, அதனால இவரால நடக்க கூட முடியல. பாத்து அமன், மெதுவா. பாத்து வாங்க. ஹிட்மேன், நான் ராத்திரி இங்கே தங்கிக்கிறேன். நீ போய் தூங்கு. போ போங்கறல. வாங்க. பாத்து. எனக்கு ஒண்ணு இல்லை, எனக்கு ஒண்ணு இல்லை. எனக்கு இன்னொரு பெக் வேணும். குடிச்சது போதும், நேரம் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் ஆனா என்ன? பாத்து எந்திரிங்க.
இன்னைக்கு நைட் இன்னும் டைம் இருக்குல்ல? உன்னை பத்தின விஷயங்களை கேள்விப்பட்டேன். வா, என்கிட்ட உன் திறமையை காட்டு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம். இன்னைக்கே உன் திறமையை காட்டணும். ப்ளீஸ், டைம் ஆயிடுச்சு, நம்ம அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம். சொல்லாத, டைம் ஆயிடுச்சு, பாத்துக்கலாம். சார் வேண்டாம். என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க நீ போங்க, போ. நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். நீ வந்து ஃபைட் பண்ணு. ஓகே. உட்காருங்க. பார்த்து பத்திரமா உட்காருங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் வணக்கம் மாஸ்டர். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. டிஞ்சா எங்க? நேத்து தான் அவனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. நான் அவங்ககிட்ட அப்புறம் சொல்லிக்கிறேன். சரி வாங்க போலாம். மாஸ்டர், இந்த பக்கம் வாங்க. எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டேன். எப்படி நடந்ததுன்னே தெரியல. இது யாரா இருக்கும்? யாரா இருந்தாலும் சரி, கொலைக்காரனை கண்டுபிடிச்சே தீரணும். இவரோட மரணம் வீண் போக கூடாது. எல்லா இடத்துலயும் தேடுங்க. போலீஸ் கிட்ட சொல்லியாச்சா? இல்ல. முதல்ல போலீஸ் கிட்ட சொல்லுங்க. நீ போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரி மாஸ்டர். அவன் எங்க? உள்ள இருக்கார் சார். டிஞ்சய், டிஞ்சய், என் கூட வா. என்னாச்சு? நீ இங்கே இரு, அது போதும். உன் கூட நான் பேசணும், சீக்கிரம் வா. என்னாச்சு? இதை நான் உன்கிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. முதல்ல என்னன்னு சொல்ல. அவர் உன்னை மகன் மாதிரி சொன்னாரு. அவர் எதுக்காக நீ இப்படி பண்ண? எனக்கு ஒன்றும் புரியல. விடு, உனக்கு என்ன பைத்தியமா? சும்மா நடிக்காத. நீ என்ன பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்றது புரியவே இல்ல. இடது கையை யூஸ் பண்ணி தானே நீ சேர்மேனை கொன்னு இருக்க. சேர்மேன் இறந்துட்டாரா? அவர் மரணத்துக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். ஹிட்மேன், என்ன பண்றீங்க? எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. காட்ஃபாதரை கொன்னுட்டாங்க. அவரை கொன்னது இவன்தான். இவனோட கண்ணை பாரு. இடது கையை வச்சு கழுத்து நெரிச்சு கொன்னா அது நானும் ஆயிடுவேனா என்ன? அந்த டெக்னிக் எனக்கு மட்டும் தெரியாது. அதை சொல்லி கொடுத்ததே நீதான். அப்போ நீ கூட அவரை கொண்டிருக்கலாம்ல. ஜப்பானியர்கள் அவங்களோட எதிரிகள் எல்லாம் இங்க இருந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. உனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதனாலதான் நீ ஹெல்ப் பண்ணிருக்க. அவங்களோட பிசினஸ் பண்றதுக்காக தான் அவங்க எனக்கு மேரேஜ் கிஃப்ட் கொடுத்தாங்க. இதுக்காக போய் நான் எப்படி கொள்ளுவேன்? சரி, நான் ஒத்துக்கிறேன். பிரசிடென்ட்லயே நீ கொல்லலன்னு எனக்கு சத்தியம் பண்ண. சரி, நான் சத்தியம் பண்றேன். ஏய், உன்னை தேடி போலீஸ் வந்திருக்காங்க. ஹிட்மேன், போலீஸ்க்கு நீயே இன்ஃபார்ம் பண்ண? மிஸ்டர் டிஞ்சே, ஹிட்மேனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கோம். அவனை எதுக்காக கூட்டிட்டு போறீங்க? ஹிட்மேன் தான் பிரசிடென்ட்லயே கொண்டு இருப்பாரோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். இவங்க ரெண்டு பேரும் போதையில காரசாரமா ஆர்கியூ பண்ணது மட்டும் இல்லாம சண்டை போட்டதை நேத்து வேலைக்காரன் பார்த்திருக்கான். சேர்மேன் நேத்து நல்லா குடிச்சிருக்காரு. அவன் தான் போய் அவரை டிராப் பண்ணிட்டு வந்திருக்கான். வேலைக்காரன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். அதை நான் விசாரிச்சு தான் ஆகணும். வாங்க, இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல, இவனை கூட்டிட்டு போக நான் விட மாட்டேன். நானும் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் சார். தயவு செஞ்சு வழியை விடுங்க. யாராவது குறுக்கணுன்னா அவங்களையும் நான் அரெஸ்ட் பண்ணுவேன். நானும் இவங்க கூட போறேன். எனக்கு எந்த பயமும் இல்லை. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சரி, வா போலாம். டென்சை, நீ சத்தியம் பண்ணிருக்க. ஆபீசர், இவரு கொலை பண்ணதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இல்லைன்னா உடனே இவரை ரிலீஸ் பண்ணி ஆகணும்.
இங்கே பாருங்க டெபுட்டி மேயர், சந்தேகத்தின் பேரில் தான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் இன்னும் நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இருக்கு. அவன் எதுவும் பண்ணல. அவனை எதுக்கு ஜெயில வச்சிருக்கீங்க? இங்கே பாருங்க மேடம், நான் ஒன்றை இன்னசென்ட்டை கொண்டு வந்து ஜெயிலில் போடல. அவருக்கு எதிராக ஆதாரங்கள் இருக்கிறதுனால தான் அரெஸ்ட் பண்ணேன். நேரில் பார்த்த விட்னஸ் இருக்கு. அவர் தான் இப்போ A1 குற்றவாளி. அவர் குற்றம் செய்யலன்னு நிரூபிக்கிற வரைக்கும் அவர் இங்கே தான் இருந்தாகணும். அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றீங்கல்ல, அவர் தப்பு பண்ணலங்கிறதுக்கு சாட்சி உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. எவிடன்ஸ் இல்லாம இங்க எதுவும் பண்ண முடியாது. ஜிங்கு அத்லெட்டிக் அசோசியேஷனுடைய புது பிரசிடென்ட் டின்ச்சி. தேங்க்யூ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ 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 தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். மிஸ்டர் கிட்டானு நம்ம அசோசியேஷனுக்கு டொனேஷன் தர போறாரு. அதுக்கு பதிலாக அவருடைய ஆட்களுக்கு நம்ம ட்ரைனிங் தர போறோம். யாருக்காவது எதுவும் அப்ஜெக்ஷன் இருக்கா என்ன? இல்ல. அப்போ சந்தோஷம். தேங்க்யூ. உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. எப்படி? முதல்ல இங்க இருந்து போயிடலாம். கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். நான் என்னோட வீட்டில் தனியா இருந்தேன். அன்னைக்கு ஹிட்மேன் வந்தாரு. அவர் அன்னைக்கு நல்லா குடிச்சிருந்தாரு. ராத்திரி முழுக்க ரூம்ல என் கூட அவர் தனியா இருந்தாரு. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மைதானா? உண்மையாவே ராத்திரி பூரா நீங்க 2 பேரும் ஒன்னா தான் இருந்தீங்களா? இந்த கேஸ்ல உங்களுடைய சாட்சி ரொம்ப முக்கியமானது. நீங்க சொல்றது மட்டும் பொய்யா இருந்தா உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவோம். ஒரு மேயரோட பொண்ணா நான் சொல்றது உண்மைதான். நீங்க வாயால சொல்றத வச்செல்லாம் எங்களால ஹிட்மேன் நிரபராதின்னு விட முடியாது. எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும். நீங்க கேட்குற அந்த எவிடன்ஸ் என் பொண்ணோட மானம். அவ வெக்கத்தை விட்டு சொல்றது கூட நீங்க நம்பலன்னா அப்புறம் உங்களுக்கு என்னதான் வேணும்? இதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போறதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. அங்க நான் நிரூபிச்சுக்கிறேன். அப்பா அப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்க. எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருங்க. ஒரு சாதாரண குங்ஃபு காரனை காப்பாத்துறதுக்காக நீ இப்ப நம்ம குடும்ப கௌரவத்தையே பணையம் வச்சிருக்க. ஒழுங்கு மரியாதையே அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோ. யங்ஜன், அப்பா அப்பா கோவப்படாதீங்க. என்ன மன்னிச்சிரு, நான் அதுக்கு தகுதியானவன் இல்ல. தகுதியா இல்லையான்னு நான் தான் முடிவெடுக்கணும். அப்புறம் இதனால கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்ல. யங்சங், இதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் நம்ம 2 பேரோட கல்யாணமும் விமர்சையா நடக்கும். உன்னோட அப்பாவை கவலைப்பட வேண்டான்னு சொல்லு.
பேபி பேபி என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பண்ற? பொய் சொல்லாம சொல்லு. நீ தானே என் காட்ஃபாதரை கொன்னது. ஜப்பான்காரங்களோட பணத்துக்காகவும் பதவிக்காகவும் சொந்த மக்களுக்கே நீ துரோகம் பண்ணிருக்கல்ல. உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? எனக்குள்ள இருக்க வேதனை சொன்னாலும் புரியாத. மேபி மேபி இரு மேபி மேபி என்னை விட்டு போகாத. இரு, நான் சொல்றத கேளு. நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேள ப்ளீஸ். வேற என்ன பொய்யெல்லாம் சொல்ல போற? நீ இறக்க கூடாது. சீக்கிரமே நீ அம்மாவாக போற. நீ என்னோட காட்ஃபாதரை கொன்னிருக்க. தயவு செஞ்சு போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடு. இல்ல, நான் சரணடைய மாட்டேன். நான் சொல்றத கேளு. நாம வேற எங்கேயாவது போயிடலாம். அங்க போய் புது வாழ்க்கையை தொடங்கலாம். ஓகே தானே? லெட்டர் எங்க? இங்க யாரோ வந்திருக்காங்க. மேவி, இங்க யார் வந்தாங்க? யாரும் இல்ல. இங்க யாருமே டீ வரல. குடிச்ச கிளாஸ் இருக்குல்ல, அப்ப யார் வந்தாங்கன்னு சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். நீ போற பாதை சரியில்லைன்னு எனக்கு தோணுது. இதுதான் உன்னுடைய முடிவா? அதுல உனக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா? ஓடி போறீங்களா? எங்க போறீங்க? உன் தம்பி ஜெயிலுக்கு போறதுக்கு என் அப்பா தான் காரணங்கிறத நீ மறந்துடாத. நாங்க இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமும் நீ ஓட பாக்குறல. அதான் நீ சொன்ன எல்லாத்தையும் நான் தான் செஞ்சிட்டேன்ல. அப்புறம் உனக்கு என்னதான் வேணும்? உன்னோட மாஸ்டரை நீ கொல்லணும். நீ எங்களுக்காக வேலை செய்யறன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம எல்லாரோட நன்மைக்காக நீ அவனை கொல்லணும். நம்ம பாதையில யாரு குறுக்கிட்டாலும் சரி, அவங்க உயிரோடவே இருக்க கூடாது. முடியாத. நான் இனி யாரையும் கொல்ல மாட்டேன். நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். டிஞ்சி, அவளை விட்டுற. டிஞ்சி, நான் இப்ப உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன். இந்த ஒரு வேலையை மட்டும் நீ முடிச்சு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். இது நான் உனக்கு கொடுக்கற 2வது வாய்ப்பு. என்னால எப்படி அவரை கொல்ல அத பத்தி நீ முடியும்? கவலைப்படாத, நாங்க இருக்கோம். தீஞ்சன், வெளியே வா. தீஞ்சன், இன்ஜின் வெளியில வா. வெளியில வா. வெளியே வா. இனி அவன் நம்ம பயிற்சி கொடுத்த சேர்ந்தவன் கிடையாது. உங்களுக்கு அவன் சீனியரும் கிடையாது. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. தீஞ்சே, டிஞ்சே, உள்ள இருக்கியா இல்லையா? டிஞ்சே. மாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க. ஒரு ஆசானா நான் தோத்துட்டேன். ஏய், இங்க வா. கொஞ்சம் உள்ள வந்து பாரு.
மாஸ்டர் ஏய் தீஞ்சன், நீ துரோகிடா. நீ இந்த அளவுக்கு மோசமா போவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. அவனை கொன்னுரு, நீ பயப்படாத. ஆ, அவனை அடிங்க. எல்லாரும் இங்க இருந்து போங்க.
என்ன மாட்டி விட்டதுக்கு பழி வாங்க உன்னை அடிக்கல. சேர்மனை கொன்னு இந்த ஸ்கூலை நாசமாக்க நினைச்சல்ல. ஒரு பதவிக்காக இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டியே. இல்ல, நான் ஒன்னும் துரோகி இல்ல. நான் ஒரு ஜப்பான் ஆர்மியோட சர்ஜன்ட் தான். என்னோட நாட்டுக்காக என்னோட அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு 12 வயசுல நான் இங்க சைனாவுக்கு உழவு பார்க்க நான் வந்தேன். என்னோட நாட்டுக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா என்கிட்ட காசு தான் இல்ல. எங்க அம்மா இறந்தது கூட என்னால அவங்கள கடைசியா பார்க்க கூட முடியல. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நான் என்னதான் சொன்னாலும் இதெல்லாம் உங்களுக்கு புரிய போறதே கிடையாது. எங்க அம்மாக்கு நான் இறுதி சடங்கு கூட பண்ண முடியல. இதுதான் என்னுடைய தலைவிதி. நான் ஒரு சோல்ஜரா இருக்கிறத நான் எப்பயும் பெருமையா தான் நினைப்பேன். ஒரு சோல்ஜரா எனக்கு வேற எந்த வாய்ப்பும் இல்லை. கடைசியா நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். இனி நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு குடும்பம் என்ன தத்தெடுத்துச்சு. உன்ன மாதிரி ஒரு தம்பி கிடைச்சான். மேவி மாதிரி எனக்கு ஒரு நல்ல வைஃப் கிடைச்சிருக்கா. நான் எதுக்கும் வருத்தப்பட மாட்டேன். மெய்யு எங்க? வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. பாத்து மேல மேல இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போங்க. மேல ஹைட்டா தூக்கு. விங்சன் கலையோட சாராம்சமே ஒருத்தர் கையை மட்டும் இல்ல, அவங்க நலனையும் கவனிக்கணும். நீ ஒரு விஷயத்தை பார்க்கறத விட கவனிக்கிறதுல தான் கவனம் செலுத்தணும். டேஞ்சி எங்க இருக்கான்? அவனோட குழந்தைய என்னால காப்பாத்த முடியல.
இந்த பாக்ஸ் எல்லாம் இப்பதான் வந்தது. இந்த பாக்ஸ் கிட்டனோடது. யாரோடையதா இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓபன் பண்ணு. எடுங்க. இத தூக்கு. ஏய், நீ யாரு? நான் எங்க இருக்கேன்? நீங்களாம் யாரு? நான் என் வீட்டுக்கு போகணும். இங்க இருக்கிற எல்லா பாக்ஸையும் திறந்து பாருங்க, எதையும் விடாதீங்க. அந்த குழந்தைக்கு குடிக்க தண்ணி கொடுங்க. சரிங்க சார். சீக்கிரம். அப்பா அப்பா அப்பா, அங்க ஒரு பிச்சைக்காரன் மயங்கி விழுந்திருக்கான். அவனுக்கு உயிர் இருக்கான்னு பாரு, சீக்கிரம். நான் ஒரு இக்கட்டான சூழல்ல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது கையில ஒரு பெரிய கம்போட அவன் என்ன காப்பாத்த வந்தான். அவன் தன்னோட எல்லா வித்தைகளையும் காட்டி ஜப்பான்காரங்களை இங்கிருந்து ஓட ஓட விரட்டினான், அடிச்சு துரத்துனான். அப்பதான் யுத்தம் சீக்கிரம் முடியும்னு எனக்கு தோணுச்சு. அந்த சண்டையில அவன் கையில இருந்த கம்பு 2ஆ உடைஞ்சிருச்சு. ஆனா ஹிப்மேன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவன் ஒரு போர் வீரன். டென்ஷன் அவங்களோட கடுமையா போராடினான். தன்னோட வித்தைகளை எல்லாத்தையும் பயன்படுத்தி மூர்க்கமா எதிர்த்தான். ஹிப்மேனை தாக்குனான். அப்ப என்னோட அப்பா என்ன பண்ணாரு? அவன் அப்ப ரொம்ப எச்சரிக்கையா அந்த உடைஞ்சு போன கம்ப வச்சு அத போர்வாள் மாதிரி பயன்படுத்தி இப்படி சொல்லட்டி சொல்லட்டி அடிச்சான். ஒரு ஸ்டைல் மட்டும் இல்ல, அவ எல்லா ஸ்டைலையும் பயன்படுத்தி அடிச்சான். அப்படிதான் அந்த சண்டையில நாம ஜெயிச்சோம். அந்த ஸ்டைல்லாம் புதுசா இருந்தாலும், நம்ம பாரம்பரிய முறைக்கு இணையா இல்லாம இருந்தாலும், அந்த அங்கீகரிக்கப்படாத கல்லை நம்ம உயிரை காப்பாத்தி இருக்கு. அப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சது, இங்க பழசு புதுசுன்னு எதுவுமே இல்ல. அப்பதான் என்னுடைய கண்கள் விசாலமா திறக்க ஆரம்பிச்சது. அப்படின்னா டென்ச் அங்கிள் எப்படி குங்ஃபு கத்துக்கிட்டாரு, அத சொல்லுங்க. அது ஒரு பெரிய கதை. பயிற்சி பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா, எல்லாரும் போய் பயிற்சி பண்ணுங்க, போங்க, சீக்கிரம் போங்க. சரி வாங்க. எத்தனை முறை ஒரே கதையை நீங்க அவங்க கிட்ட சொல்லுவீங்க? இந்த கதையில தெரிஞ்சுக்க 1000 விஷயங்கள் இருக்கு. நீங்க சொல்றது சரிதான். இவங்க எல்லாருக்குமே நம்ம வரலாறு தெரிஞ்சே ஆகணும். பயிற்சியை முடிச்சாதான் உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு சாப்பாடு. போதும் போதும், எல்லாரும் பிராக்டிஸ் நிப்பாட்டுங்க, வந்து சாப்பிடுங்க. ஆனா அப்பா பயிற்சி முடிச்சாதான் சாப்பாடு தருவேன்னு சொல்லி இருந்தாரு. அதுக்குள்ள சாப்பாடு? உனக்கு என்ன வேணும்? மார்ஷல் ஆர்ட்ஸா இல்ல வாய்க்கு ருசியா சாப்பாடா? சாப்பாடுதான். அப்பா, நீங்க எல்லாம் பயிற்சி பண்ணது போதும், எல்லாரும் போய் சாப்பிடுங்க.